ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் என்ன செய்தியோடு துவங்குகிறது என்றால், ஒரு வருத்தமான செய்தி அறிவிப்போடு அதிகாரம் துவங்குகிறது. அதாவது, வேற வார்த்தையில் சொன்னால், யாக்கோபு மரணமடைய போவதற்கு முன்பு யோசேப்பிடம் ஆணை வாங்கி கொண்டார். இது ஒரு நாள் முன்பு நடக்கிற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நடந்துவிட்டு முடிந்துவிட்டு யோசேப்பு தன் வீட்டுக்கு போய்விடுகிறான். யாக்கோபும் கோசேனில் இருந்து விடுகிறார். மறுநாள் காலையில் யோசேப்புக்கு செய்தி வருகிறது. இந்த ரெண்டு நிகழ்ச்சிக்கு இடையே ஒரே ஒரு நாள் இடைவெளி. ஆக 47ஆம் அதிகாரத்தின் முடிவு, யாக்கோபு யோசேப்பிடம் ஆணை வாங்கி கொள்ளுகிறார். அவர் நன்றாய் பேசுகிறார், அவர் தேவனை தொழுது கொள்ளுகிறார் என்று சொல்லி முடிகிறது. நிகழ்ச்சி முடிந்ததும் யோசேப்பு தன் வீட்டுக்கு போய்விடுகிறார். மறுநாள், அது வேதத்தில் இங்கே சொல்லப்படவில்லை, வெளிக்குறிப்பு சொல்லுகிறது, இந்த நிகழ்ச்சி 48ஆம் அதிகாரம் மறுநாளே நடக்கிறது என்று. ஆக ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம், இந்த அதிகாரத்திற்கு தலைப்பிட்டால் யாக்கோபு மரிப்பதற்கு முன் கொடுக்கும் சுதந்திரமும் ஆசீர்வாதமும். யாக்கோபு மரிப்பதற்கு முன்பு கொடுக்கும் சுதந்திரமும் ஆசீர்வாதமும் என்று தலைப்பிடலாம். இந்த அதிகாரம் நிகழ்ச்சி நடக்கிற முக்கிய இடம் யாக்கோபு தங்கி இருக்கும் வீடு, கோசேன் நாடு. இவ்வதிகாரத்தில் வரும் முக்கிய நபர்கள் 4 பேர். 1 யாக்கோபு, 2 யோசேப்பு, 3 மனாசே, 4 எப்பிராயிம். இந்த அதிகாரத்தினுடைய சிறப்பு குறிப்பு, இது ஆசீர்வாதத்திற்கும் சுதந்திர வீதத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் அதிகாரம். ஆசீர்வாதம் எவ்வளவு முக்கியம், சுதந்திரம் எவ்வளவு முக்கியம் என்பதை சொல்லும் அதிகாரம். நம்பர் 2, இவ்வதிகாரத்தில் ஆசீர்வாதம் என்ற வார்த்தை 5 இடங்களில் வருகிறது. ஆசீர்வாதம் என்ற வார்த்தை 5 இடங்களில் வருகிறது. இந்த நிகழ்ச்சியை போல ஏற்கனவே யாக்கோபுடைய வாழ்க்கையில், ஈசாக்கின் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை மையம் கொண்டு ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் இதே போல ஒரு ஆசீர்வாதத்தை மையம் கொண்ட நிகழ்ச்சி நடக்கிறது. ஈசாக்கின் கண்கள் இருளடைந்த போது, பார்வை குறைந்த போது, ஏசாவும் யாக்கோபும் ஈசாக்கினிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்ற நிகழ்ச்சியை ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. அதே போல ஒரு நிகழ்ச்சியை இந்த ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் சொல்லி இருக்கிறது. யாக்கோபுக்கு கண்கள் மங்கி இருக்கின்றன, பார்வை குறைந்திருக்கிறது. யாக்கோபு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக 2 பிள்ளைகளை அழைக்கிறான். இதே போலதான் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அழைக்கிறான். அங்கேயும் 2 பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது. இந்த அதிகாரத்தின் இன்னொரு சிறப்பு, ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் மற்றும் 49ஆம் அதிகாரம் ஆகிய 2 அதிகாரங்களும் தொடர் அதிகாரங்கள் ஆகும். இதில் 48ஆம் அதிகாரம் யோசேப்பின் குமாரருக்கும், 49ஆம் அதிகாரம் யாக்கோபின் மற்ற குமாரர்களுக்கும் செய்தி சொல்லும் அதிகாரமாகும், அல்லது ஆசீர்வாதங்களை பற்றி பேசும் அதிகாரமாகும். ஆக 48ஆம் அதிகாரத்தையும் 49ஆம் அதிகாரத்தையும் இணைத்து படிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரே நேரத்தில் நடக்கிற நிகழ்ச்சி, ஒரே நாளில் நடக்கிற நிகழ்ச்சி. ஆனால் 48ஆம் அதிகாரம் யோசேப்பையும் யோசேப்பின் குமாரர் 2 பேரையும் மையமாக கொண்டு
செய்திகளை சொல்லுகிற அதிகாரம் 48. அந்த அதிகாரம் முழுவதும். 49ஆம் அதிகாரம் யாக்கோபினுடைய மற்ற குமாரர்களுக்கு அவர் எப்படி ஆசீர்வாதம் கொடுத்தார் என்பதை சொல்லி இருக்கிறது. ஆக 48ஆம் அதிகாரமும் 49ஆம் அதிகாரமும் தொடர் அதிகாரம். நிகழ்ச்சி தொடர் நிகழ்ச்சி. நடக்கிற இடம் ஒரே இடம். நிகழ்ச்சியில இடைவெளி கிடையாது. ஏனென்றால் யாக்கோபு மரணப்படுக்கையில் இருந்து மரிப்பதற்கு முன்பு, ஜீவனை உயிர் விடுவதற்கு முன்பு அவர் பேசின காரியங்கள் தான் ஆதியாகமம் 48, 49. இந்த 3 அதிகாரங்களும் மரணம் முக்கியமாக இடம் பெற்றிருக்கிறது. மரண நிகழ்ச்சி, துயர நிகழ்ச்சி, துயர சம்பவம். 48ஆம் அதிகாரம் யாக்கோபுக்கு வருத்தமாய் இருக்கிறது. உயிரோடு போராடுகிறார், அவர் உயிர் விட போகிறார் என்ற நிகழ்ச்சி எல்லாருக்கும் பரவுகிறது. அதற்கு முன்பு அவர் பேசுகிற காரியங்கள் என்ன? 49ஆம் அதிகாரம் யாக்கோபினுடைய ஜீவன் போய் மரிப்பதை சொல்லுகிறது. 50ஆம் அதிகாரம் யோசேப்பு மரணத்தை சொல்லுகிறது. ஆக ஆதியாகமம் கடைசி 3 அதிகாரங்களும் மரணத்தை நோக்கி பயணிக்கிற ஒரு நிகழ்ச்சியை இந்த அதிகாரங்கள் பதிவிட்டுள்ளன. கிறிஸ்தவர்கள் மரணத்திற்கு பயப்படாதவர்கள். ஏனென்றால் அவர்கள் ஆராதிக்கும் தேவன் மரணத்தை வென்றவர். அதே போல பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலர், எபிரேய மக்கள், முற்பிதாக்கள் கூட மரணத்துக்கு பயப்படாதவர்கள். யாரும் மரணத்தை கண்டு அஞ்சாமல் அவர்கள் பேசின விசுவாச வார்த்தைகள் தான் அவர்கள் மரணத்தை எப்படி சந்தித்தார்கள் என்பதை சொல்லுகிறது. ஒரு மனுஷன் விசுவாசமா இருக்கிறானா இல்லையா, தேவனுடைய பேரில் நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா, அவன் உண்மையிலேயே தேவனை தரிசிக்க விரும்புகிறானா இல்லையா என்பதை அவனது மரண பயத்திலோ அல்லது மரணத்தின் விசுவாசத்திலோ நிரூபிக்கப்படுகிறது. ஆக மரணம் கூட ஒருவருடைய விசுவாசத்தை நிரூபிக்கிற நிகழ்ச்சியா இருக்கிறது அல்லது அவிசுவாசத்தை நிரூபிக்கிற நிகழ்ச்சியா இருக்கிறது. யார் சாவுக்கு பயப்படுவார்கள்? யார் தேவனை சந்திக்க பயப்படுகிறார்களோ அவர்கள் சாவுக்கு பயப்படுவார்கள். யார் நித்தியத்தை குறித்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் சாவுக்கும் மரணத்துக்கும் பயப்படுவார்கள். யார் நரகத்துக்கு பயப்படுவார்களோ அவர்கள் மரணத்துக்கு பயப்படுவார்கள். ஆக மரணத்தை பயப்படாமல் எதிர்நோக்கியவர்கள் முற்பிதாக்கள் என்பதை இந்த அதிகாரம் பதிவிட்டிருக்கின்றது. ஆதியாகமம் 48ஆம் அதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். பகுதி 1, யாக்கோபு யோசேப்பிடம் நினைவு கூர்ந்த செய்திகள். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை. பகுதி 2, யாக்கோபு யோசேப்பின் குமாரரை ஆசீர்வதித்த விதங்கள். ஆதியாகமம் 48, 8 முதல் 20. கவனிக்க, யோசேப்பின் குமாரரை ஆசீர்வதித்த விதம். பகுதி 3, யாக்கோபு யோசேப்புக்கு சொன்ன செய்தியும் கொடுத்த பரிசும். ஆதியாகமம் 48, 21 முதல் 22. ஆக இந்த 3 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை பிரித்தால் சில முக்கிய சம்பவங்களையும் செய்திகளையும் அறிந்து கொள்வதற்கு உதவியாயிருக்கின்றது. பகுதி 1, யாக்கோபு யோசேப்பிடம் நினைவு கூர்ந்த செய்திகள். 48ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 7 வரை. அதற்கு பின்பு உம்முடைய தகப்பனாருக்கு வருத்தமாய் இருக்கிறது என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது அவன் தன் 2 குமாரனாகிய மனாசேயையும் எப்பிராயிமையும் தன்னோட கூட கொண்டு போனான்.
இதோ உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு உம்மிடத்தில் வந்திருக்கிறார் என்று யாக்கோபுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது இஸ்ரவேல் தன்னை திடப்படுத்தி கொண்டு கட்டிலின் மேல் உட்கார்ந்தான். யாக்கோபு யோசேப்பை நோக்கி, சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்தில் உள்ள லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து, நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜன கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோடே சொன்னார். நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர், ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்பிராயிமும் மனாசேயும் என்னுடையவர்கள். இவர்களுக்கு பின் நீ பெறும் பிள்ளைகள் உன்னுடையவர்கள். அவர்கள் தங்கள் தங்கள் சகோதரருடைய பெயரால் அழைக்கப்பட்டு அவர்களுக்குரிய சுதந்திரத்தில் பங்கு பெறுவார்கள். நான் பதானை விட்டு வருகையில் கானான் தேசத்தில் எப்ராத்தாவுக்கு கொஞ்சம் தூரம் இருக்கும்போது வழியிலே ராகேல் என் அண்டையில் மரணம் அடைந்தாள். அவளை அங்கே பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணினேன் என்றான். இது இந்த அதிகாரத்தின் முதல் பகுதி. யாக்கோபு யோசேப்பிடம் கூறிய செய்திகள் தான் என்ன? முதல் வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு நிலைமை சற்று மோசமாய் இருக்கிறது. அவர் உயிருக்கு போராடுவது போல் தெரிகிறது, உயிர் போய்விடும் போல் தெரிகிறது என்பதை அறிந்தவர்கள் யோசேப்புக்கு செய்தியை சொல்லி அனுப்புகிறார்கள். சொல்லுகிற பொழுது யாக்கோபின் நிலை ரொம்ப மோசமா இருக்கு, வருத்தமா இருக்குது, வாங்க அப்படின்னு சொல்றாங்க. முதல் வசனம் யாக்கோபின் இறுதி கட்ட நிலையை சொல்லுகிறது. லாஸ்ட் ஸ்டேஜ். நம்பர் 2, யாக்கோபு தரிசனத்தை நினைவு கூர்ந்தார். என்ன நினைக்கிறாரு இறுதி கட்டத்துல? கவனிங்க, அவர் என்னெல்லாம் நினைச்சார் என்பதை இந்த பின்வரும் வசனங்கள் ஒவ்வொன்றா சொல்லுது. நம்பர் 1, 3ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் அவர் மிக சுருக்கமா செய்திகளை சொல்றாரு, முக்கியமான செய்திகளை சொல்றாரு. அப்போ இந்த அழைப்பை போய் சொல்றாங்க, இது மாதிரி கிரிட்டிக்கலா இருக்குது, அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, வாங்க அப்படின்னு சொன்னதுமே யோசேப்பு தன்னுடன் மனாசேயும் எப்பிராயிமும் தன்னுடன் அழைத்து சென்றான் என்பதை முதல் வசனம் சொல்லுது. இவங்க 3 பேருமே போறாங்க. இது ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி, அதனால பரபரப்பா இருக்குது, அவசர அவசரமா கிளம்புறாங்க. அது மாதிரி ஒரு நிலைமை தான் இந்த முதல் வசனத்துல தெரியுது. ரொம்ப அவசர அவசரமா கிளம்புறாங்க. ஓ, யோசேப்பு 2 பிள்ளைங்களும் அழைத்து கொண்டு போறாரு. போயிட்டு அவர் கிட்ட வந்த பிறகு தட்டுறாங்க, மாதிரி உங்க மகன் வந்திருக்கிறாரு, கண்ணை திறந்து பாருங்க அப்படின்னு. யாக்கோபு தன்னுடைய கட்டிலில் இருந்து நிலைமையை சுதாரிச்சு கொண்டு எழும்புகிறார். இது மரண படுக்கையில் இருக்கிற ஒரு நபரினுடைய நிலை. நம்பிக்கை அற்றவனுடைய மரணப்படுக்கை இல்ல, நம்பிக்கை உடையவனுடைய மரணப்படுக்கை. ஏன் எழும்பி உட்கார்றாரு அப்படின்னா, அவர் பேச போற நிகழ்ச்சியும் அவர் சொல்ல போற செய்தியும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. The last day, last word ரொம்ப முக்கியமா நினைக்கப்படுகிறது உலகத்துல. யாராவது ஒருவர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க என்ன கேட்பாங்க? எப்படி இறந்தார் அப்படின்னு கேட்பாங்க முதல்ல. சரி, கூட யாருன்னா இருந்தாங்களா அப்படின்னு கேட்பாங்க. 3வது, கடைசியா என்ன சொன்னார்? எல்லாருடைய சாவையிலும் இந்த செய்தி கேட்கப்படுது. கடைசியா என்ன சொன்னாரு, என்ன பேசினாரு, ஏதாவது சொன்னாரா என்பது. அப்போ கடைசியாய் சொன்ன செய்தி என்ன? முற்பிதாக்கள் தங்கள் வாழ்க்கையில கடைசியா சொல்லுகிற செய்திய முக்கியமானதாகவே வைத்திருந்தாங்க. அதுல யாக்கோபு ஒருவர், மோசே ஒருவர், யோசுவா ஒருவர், தாவீது ஒருவர். இப்படிப்பட்ட
முற்பிதாக்கள் தங்கள் வாழ்நாளில் கடைசியாய் சொல்ல வேண்டியவைகளை மிக முக்கியமான செய்திகளாக வைத்திருந்து சொன்ன பின்பு கண்களை மூடினார்கள். யாக்கோபு எழும்புகிறார், மரணப்படுக்கை, அந்த கட்டிலில் இருந்து அவர் தள்ளாடி உட்காருகிறார். உட்கார்ந்ததும் பேச ஆரம்பிக்கிறார். கண்கள் பார்வை மங்கி இருக்கிறது. அவருக்கு கண்கள் முன்னால் யார் இருக்கிறார்கள் என்று கூட பார்க்க கூடாதபடி மங்களா இருந்தது. பார்வை குறைவா இருந்தது. சரீரம் தள்ளாடுகிறது. அவர் எழும்பி உட்கார்ந்து பேசுவதற்கே கடினப்படுகிறார். அப்படி ஒரு நிலை. கடைசியாய் அந்த நாள் வந்துவிட்டது. யோசேப்பு வந்துவிட்டான் என்று சொன்னார்கள். எழும்பி உட்காருகிறார். யோசேப்புக்கு அவர் சொன்ன செய்தி என்ன? முதலாவது, அவர் முக்கியத்துவப்படுத்தின செய்தி, இந்த 147 வருஷத்தில் ஏராளமான செய்திகள் இருக்கலாம். ஏராளமான செய்திகள் இருக்கலாம். அவர் தகப்பனாரை குறித்தோ அல்லது அவருடைய அண்ணனை குறித்தோ, ஏசாவை குறித்தோ அல்லது லாபானை குறித்தோ அவர் பேசியிருக்கலாம். மந்தைகளை குறித்து பேசியிருக்கலாம். செல்வத்தை குறித்து பேசியிருக்கலாம். ஆனால் யாக்கோபு யோசேப்பிடம் சொல்லுகிற வாழ்க்கை சுருக்கத்தின் செய்தி மிக முக்கியமான செய்தியாய் பார்க்கப்படுகிறது. முதலாவது, யாக்கோபு நினைவு கூர்ந்த செய்தி, நினைவு கூர்ந்து சொன்ன செய்தி. அவர் என்ன நினைவு கூர்ந்தார்? நம்பர் 1, தேவ தரிசனத்தை நினைவு கூர்ந்தார். ஆதியாகமம் 48 அதிகாரம் 3 யாக்கோபு யோசேப்பை நோக்கி, சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்தில் உள்ள லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்தார். காட்ஸ் விஷன். சாவதற்கு முன்னால் யாக்கோபு சொல்லும்படி நேர்ந்து கொண்ட செய்தி, தன் வாழ்க்கையில் மறக்க முடியாத முக்கிய செய்தி, சொல்ல வேண்டிய செய்தியின் சுருக்க தலைப்பு செய்தி, தேவனுடைய தரிசனம். அவர் வாழ்க்கையில் தேவனை சந்தித்த அந்த தேவ தரிசனம் இருக்கிறது. அதுதான் மிக முக்கிய செய்தி, மறக்க முடியாத செய்தி, தவிர்க்க முடியாத செய்தி. அதுதான் அவர் வாழ்க்கையினுடைய திருப்பு முனைக்கு வந்த செய்தி. ஆகையினால் தான் அதை மறக்க முடியவில்லை அவரால். யாக்கோபினுடைய வாழ்க்கையின் திருப்பு முனை எது தெரியுமா? அந்த பெத்தேலில், அந்த நடு ராத்திரியில் அவர் தன்னந்தனியாய் படுத்திருந்த போது அவர் கண்ட அந்த சொப்பனம் இருக்கிறதே, அந்த ஏணி சொப்பனம், தேவ தூதர்கள் இறங்குகிறவர்களாகவும் ஏறுகிறவர்களாகவும் கண்ட சொப்பனம், தரிசனம் இருக்கிறதே, அந்த ஒரு தரிசனம், முதல் தரிசனம், யாக்கோபின் வாழ்க்கையில் மறக்க முடியாத திருப்பு முனையான தரிசனம், நினைவில் வைத்திருந்த ஒரு தரிசனம். வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்ச்சி தேவ தரிசனம். நம்பர் 2, யாக்கோபு எதை நினைவில் வைத்திருந்தார்? அவர் தேவன் தந்த வாக்குத்தத்தங்களை நினைவில் வைத்திருந்தார். ஆதியாகமம் 48:4, நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜன கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோடு சொன்னார். யாக்கோபு ஞாபகத்தில் வைத்திருந்த, நினைவு கூறுகிற இரண்டாவது முக்கியமான செய்தி தேவனுடைய வாக்குத்தத்தம். முதல்ல காட்ஸ் விஷன், இரண்டாவது காட்ஸ் ப்ராமிஸ். தேவ வாக்குத்தத்தம் அவன் ஞாபகத்தை விட்டு போவே இல்லை. ஒவ்வொரு நாளும் அதை ஞாபகத்துல நினைச்சிருப்பாரு. ஒவ்வொரு நாளும் இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு, இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு, வாக்கு பண்ணாரு, பலுகி பெருகுவேன்னு சொன்னாரு. அப்போ பெருக்கத்தையும் ஒரு தேசத்தையும் நினைத்திருந்த வருஷங்களாக
யாக்கோபின் வாழ்நாட்கள் கடந்து போயின. வாழ்க்கையில அவர் அதை மறக்கவே இல்லை. சாகர வரைக்கும் மறக்கல. அது அவர் சிந்தையில எப்போதுமே இருந்துட்டே இருந்துச்சு. நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், உனக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். ஏன் இந்த முற்பிதாக்கள் இந்த தேசத்தை கொடுப்பேன்னு தேவன் சொன்னதை நினைச்சு வாழணும்? இது நான் உங்களுக்கு வாக்கு பண்ற தேசம் அப்படின்னு ஏன் சொல்லணும்? ஒரு சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான், வானத்தையும் பூமியும் படைச்சவரு, சர்வ சேனைகளை படைச்சவரு, முழு உலகமே அவருக்கு தான், முழு சிருஷ்டி கர்த்தாவும் அவர் தான். அவர் எதுக்கு இந்த லேண்ட கொடுக்கறதுக்கு, நிலத்தை கொடுக்கறதுக்கு இப்படி தம்முடைய பிள்ளைகளை காக்க வைத்து அவங்கள வழி நடத்தி வாக்கு பண்ணார் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. முழு உலகமும் முழு பூமியும் தேவனுடையது தான். ஆனா அதுல ஒரு இடம் தேவனுக்கு வேணும். பரலோகம் முழுசா அவரதுதான். அதுல நாம போய் குடியிருக்கிறோம். பூமியையோ மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். பூமி முழுச நமக்கு தான். அதுல அவருக்கு ஒரு இடம் வேணும். எல்லா நாடுகளும் பங்கிட்டு எல்லாரும் இது எங்க நாடு அப்படின்னு ஒவ்வொருத்தர சொல்றாங்கல்ல. சீனா இது எங்க நாடு, கொரியா இது எங்க நாடு, மலேசியா இது எங்க நாடு, சிங்கப்பூர் இது எங்க நாடு, அமெரிக்கா இது எங்க நாடு, ஐரோப்பா ஒவ்வொரு நாடும் சொல்லுது. ஒரு குட்டி தீவா இருந்தா கூட இது எங்களுது, எங்களுக்கு சொந்தமானது, எங்க தேசம் அப்படின்னு சொல்லுது. அவங்களுக்கு ஒரு நாடு, அவங்களுக்கு ஒரு கொடி, அவங்களுக்கு ஒரு தேசிய கீதம், அவங்களுக்கு ஒரு சட்டம் அப்படின்னு வச்சுக்கிறாங்கல்ல. அப்போ எல்லாரும் இப்படி வைத்து கொண்டால் தேவனுக்குன்னு ஒரு இடமே இல்லை. அப்போ பூமியில தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற, ஆட்சியை கொண்டு வர அவர் ஒரு இடத்தை தேடுறாரு, விரும்புறாரு. அவருக்கு ஒரு இடம் தேவைப்படுது. அது நிகழ்காலத்துல வாக்கு பண்ணப்படுது, எதிர்காலத்துக்கும் தேவையா இருக்கு. அப்போ பூமியில தேவன் கிரியை செய்ய ஒரு இடம் தேவைப்படுது, ஒரு நிலம் தேவைப்படுது, ஒரு தேசம் தேவைப்படுது. ஆகையினால்தான் தேவன் இந்த தேசத்தை உங்களுக்கு தருவேன், இந்த தேசத்தை உனக்கு தருவேன், இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு தருவேன் அப்படின்றாரு. தேவன் விரும்பி, தேவன் ஏங்கி, தேவன் திட்டமிட்டு செயல்படக்கூடிய பூமியில ஒரு இடம் வேணும். யோசித்து பாருங்க, இந்த இஸ்ரவேலை விட்டா தேவனது காரியங்களை சொல்ற இடமோ, நினைவு கூறுகிற இடமோ, தேவன் கிரியை செய்த இடமோ, தேவகுமாரன் பாடுபட்டு சிலுவையில் அறிந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து காட்சி அளித்த இடமும் வேற எங்கேயும் இல்லை. அப்ப எங்குமே இல்லைன்னா இவைகள்லாம் எங்க நடக்கும்? தேவனுக்கு பூமியில ஒரு இடம் வேணும், ஒரு தேசம் வேணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் விருப்பமும் தேவ திட்டமும் எதிர்கால தரிசனமும் இருந்ததுனால இந்த லேண்ட் பிரச்சனை, நிலத்தை குறித்து வாக்கு பண்ணி எல்லாருக்கும் சொல்லிக்கொண்டே வராரு. இந்த தேசத்தை கொடுப்பேன், இந்த தேசம் வேணும், இந்த தேசத்தை கொடுப்பேன்னு. தேவன் அப்படிதான் சிந்திக்கிறாரு. யாக்கோபுக்கு வாக்கு பண்ணாரு. முதல்ல தேவ தரிசனத்தை நினைவு கூர்ந்தார். இரண்டாவது தேவ வாக்குதத்தங்களை நினைவு கூர்ந்தார். மூன்றாவது அவருடைய எதிர்கால சந்ததிய நினைவு கூர்ந்தார். பிள்ளைகளும் பேர பிள்ளைகளையும் நினைவு கூர்ந்தார். ஆதியாகமம் 48:5-6. 5ஆம் வசனம் கவனிங்க. நான் உன்னிடத்தில் எகிப்திற்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர், ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்ராயிமும் மனாசேயும் என்னுடையவர்கள்.
இவர்களுக்கு பின் நீ பெறும் பிள்ளைகள் உன்னுடையவர்கள். அவர்கள் தங்கள் தங்கள் சகோதரருடைய பெயரால் அழைக்கப்பட்டு அவர்களுக்குரிய சுதந்திரத்தில் பங்கு பெறுவார்கள். இந்த 2 வசனமும் எதிர்கால சந்ததியான தன்னுடைய சந்ததிக்கு யாக்கோபு சொல்ற செய்தி. மரணப்படுக்கையில முக்கியமான செய்திகளை அவர் பேசுறாரு. தேவ தரிசனத்தை சொன்னாரு, தேவ வாக்க சொன்னாரு. இப்போ 3வது, இவைகளை எப்படி தன்னுடைய எதிர்கால சந்ததிக்கு அவர் சொல்லணும் என்பதை சொல்றாரு. அப்போ யோசேப்பு, உனக்கு பிறந்த 2 பிள்ளைங்க மனாசே, எப்ராயிம், அவங்க என் பிள்ளைங்க மாதிரி. என்னுடைய சுதந்திர வீதத்துல அவர்களுக்கு பங்கு உண்டு. இதுக்கு பிறகு உனக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் அது உங்க பிள்ளைங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க அந்த சுதந்திர வீதம் யோசேப்பின் குமாரர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அல்லது சேர்க்கப்படுகிறது. இது மிக முக்கியமான சம்பவம். யாக்கோபுடைய 12 பிள்ளைகள்ல யோசேப்பு எகிப்துக்கு போயிட்டான். மீதி 11. யோசேப்பினுடைய 2 பிள்ளைகள் இப்ப இந்த பட்டியல்ல வராங்க. 11ஓட இந்த 2 பிள்ளைகளை கூட்டினா 13. ஆனா கோத்திரங்களில் தலைவர்கள் 12ன்னு வரப்ப 13 என்ற ஒரு எண்ணிக்கை கூடுகிறது. அதாவது முதற் பேரானவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் எக்ஸ்ட்ரா உண்டு. அவனுக்கு எப்பவுமே 2 பங்கு உண்டு. டபுள் ஃபோல்ட் பிளஸிங் அவனுக்கு உண்டு. அப்போ யோசேப்புக்கு வர அந்த முதற் பேரான ஆசீர்வாதம் டபுளா இருக்கிறதுனால யோசேப்பின் பிள்ளைங்க 2 பேருக்கும் அது வந்துடுது. மனாசேக்கும் எப்ராயிமுக்கும். ஞாபகம் வச்சுக்கணும். யாக்கோபு இந்த இடத்துல தன்னுடைய சந்ததி பிள்ளைகளுக்கு அவர் சொல்லும் பொழுது முதற் பேரான இடத்துல இப்போ ரூபனை வைக்காம யோசேப்பை வைக்கிறாரு யாக்கோபு. பிறப்பின்படி பார்த்தா ரூபன் தான் தலைமகன். ஆனா அவனுடைய முதற் பேரானவன் என்ற அந்த பதவியின் பேரை அவன் இழக்கிறான். அந்த இடத்துக்கு யோசேப்பு கொண்டு வரப்படுகிறான். முதற் பேரானவனுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம், 2 மடங்கு கொடுக்க வேண்டும். யோசேப்பு முதற் பேரானவன் என்ற இடத்துல வந்ததுனால அவனுக்கு வருகிற அந்த 2 மடங்கு ஆசீர்வாதத்தை யோசேப்பின் மகன்களான மனாசேயும் எப்ராயும் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். இது சுதந்திர வீதத்தில் நடக்கிறது, சுதந்திர பங்கு வீதத்துல. சரி, பின்னாடி பார்ப்போம். ஏன் இவங்களுக்கு கிடைச்சது, யார் இவங்க, ஏன் அவங்க அந்த பங்கை ரூபனும் சிமியோனும் எல்லாம் ஏன் இழந்தாங்க என்பதை பின்னாடி காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா யாக்கோபு இங்க சொல்ற முக்கியமான காரணங்கள்ல ஒன்று, தன் வாழ்க்கைக்கு பிறகு அவர் செட்டில் பண்ண வேண்டியத உயிரோடு இருக்கிறப்பவே, உயிர் போறதுக்கு முன்னாடியே இத சொல்றாரு. இந்த சுதந்திர வீதம், இந்த முதற் பேரானனுடைய பங்கு வீதம், ரூபன் இல்ல யோசேப்பு நீதான் அப்படின்றத சொல்றாரு. சரி, தன்னுடைய அந்திய காலத்துல உயிர் போவதற்கு முன்பு யாக்கோபு நினைவு கூர்ந்து சொன்ன செய்திகளும் செய்யும் செயல் பகுதியில் இருக்குது. இதுக்கப்புறம் 4வது அவர் நினைவு கூர்ந்தது தன்னுடைய மனைவி ராகேலை பத்தி நினைவு கூர்ந்தது. ஆதியாகமம் 48:7, நான் பதானை விட்டு வருகையில்
கானான் தேசத்தில் எப்பிராத்தாவுக்கு கொஞ்ச தூரம் இருக்கும் பொழுது வழியிலே ராகேல் என் அண்டையிலே மரணம் அடைந்தாள். அவளை அங்கே பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணினேன் என்றான். யாக்கோபு நினைவு கூறுகிற அடுத்த ஒரு நிகழ்ச்சி ராகேல். ஏன் ராகேல நினைவு கூறணும்? ஏன்னா ரியல் அபிஷியல் ஒய்ஃப் ராகேல் தான். இன்னொரு காரியம், ஆத்தரைஸ்டு ஒய்ஃப் ராகேலுக்கு பிறந்த முதல் சன், முதல் மகன் யோசேப்பு. அவர் நினைவு சரியா வச்சிருந்து நிதானத்தோட பேசுறாரு. ஆத்தரைஸ்ட் ஒய்ஃப், 4 மனைவிகள்ல உண்மையா அவர் நேசித்தது, அவரை நேசித்தது, திருமணத்துக்கு காத்திருந்தது, இவள் தான் என் மனைவின்னு அவளுக்காகவே வாழ்ந்தது எல்லாம் ஆத்தரைஸ்ட் அபிஷியல் ஹார்ட் டு ஹார்ட் நேசிச்ச மனைவி ராகேல். அந்த மனைவிக்கு பிறந்த முதல் பிள்ளை யோசேப்பு. ஆகவே யோசேப்பு அந்த முதற் பேரானவனுடைய இடத்திற்கு வருகிறான். மீதி மனைவிகளுக்கு பிறந்த பிள்ளைகளும் அந்த இடத்துல வைக்கப்படல. அப்போ இந்த இடத்துல யாக்கோபு நினைவு கூறுகிறது அவருடைய மனைவியின் மரணம். நீங்க உங்க வாழ்க்கையில ரொம்ப பெரிதா நினைச்சு சொல்ல வேண்டியது அப்படின்னு ஏதாவது இருந்தா எதை சொல்லணும்?